அவங்க அந்த கேதரிங்ல பேசும்போது முதலமைச்சர் சொன்னது ரொம்ப குறிப்பான ஒரு செய்தியாக இருக்குது. இவரை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவின் அடிப்படைகளை ஆதரிக்கக்கூடிய இவரை ஆதரிப்பது நமது கடமை அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுவும் தனி நபர் சார்ந்த முடிவாக இல்லாம அதுவும் கருத்தியல் சார்ந்த ஒரு முடிவாக இருக்கு. இந்தியாவின் அடிப்படைகள்னா ஐடியா ஆஃப் இந்தியான்னு இங்கிலீஷ்ல சொல்றதானே சொல்றதாக பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதுதான் கேட்கிறேன். சரியா சொன்னாரு, நீங்களும் சரியா கேட்டிருக்கீங்க. தி ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா என்பது எப்படி உருவானது, எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றதுதான் ஐடியா ஆஃப் இந்தியா. ரொம்ப வரலாற்றை திருச்சி சொல்றாங்க. வரலாற்றை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். உதாரணமா காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்து ஆர்டிகல் 370 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இதுக்கு நேருவை பொறுப்பாக்க நேருவை தான் குறை சொல்றாங்க. பிஜேபி இது வரைக்கும் நேருவை தான் குறை சொல்றாங்க. இப்ப இவங்க உலகத்துக்கு சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இதை பற்றின விஷயம் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில விவாதிக்கப்பட்ட பொழுது நேரு அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில இல்லை, அவர் வெளிநாட்டுல இருந்தார். இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சு விளக்கமா பேசுனது சர்தார் வல்லபாய் பட்டேல். இவங்களுடைய முன்னோடியான ஷியாம் பிரசாத் முகர்ஜி அந்நியாரம் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில இருந்தார். அவர் அது எதுவுமே எடுத்து பேசல. அடுத்து 370 ப்ராமல்கேட் பண்ணும்போது காஷ்மீர்ல நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அவர் அதை எதிர்த்தாரா? அதை எதிர்த்து அவர் ராஜினாமா பண்ணாரா? அப்போ எதுக்கு நேரு நீங்க இதுல குறை சொல்றீங்க? இது நான் இதுல இந்திய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில விவாதிக்கப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்ட ஒரு சட்டம். எதுக்காக வேண்டி குறை சொல்றீங்க? உங்களுக்கு அவரை எப்படியாவது எதுக்காவது குறை சொல்லிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த பொய்யை சொல்றீங்க. இது நாட்டு மக்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேனே இந்த விவரம் தமிழ்நாட்டு மக்கள்ல பல பேருக்கு நிச்சயமா தெரியாது. இதுதான் இவங்களுடைய கோளாறு. திரும்ப ஒரு பொய் சொல்லிட்டே இருக்குது. அது மாதிரிப்பட்ட பொய்களை மீறி இந்த ஐடியா ஆஃப் இந்தியா, இந்த கான்செப்ட் ஆஃப் இந்தியா அது பலம் பெற வேண்டும் என்றால் இந்திய நாடு இந்திய மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற அடிப்படை கருத்து பலம் பெற வேண்டும் என்றால் இன்று சுதர்சன் ரெட்டியை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். அதைத்தான் முதல்வர் வலியுறுத்தி